सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्वरतारानायकजयकरां हृतमुखीमासीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकटकचरणां ध्यायेश्वरामम्बिकाम् सर्वोदनप्रीतचित्तायाचिन्यं भास्वरूपिणी स्वाहा स्वधा मतिर्मेधा श्रुतिस्मृतिरनुत्तमा पुण्यकीर्ति पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तना पुलोमजार्चिता बन्धमोचनी बर्बरालका विमर्शरूपिणी विद्या प्रियदादिजगत्प्रसूः सर्वव्याधिप्रशमनी सर्वमृत्युनिवारिणी अग्रगण्या अचिन्त्यरूपा कलिकल्मषनाशिनी அம்பாளுடைய திவ்யமான நாமக்கள்ல 7வது சதகம், 7வது கலை, 6வது சதகம். இதுல ஸ்வாஹா ஸ்வதா எனக்கூடியதான 2 பெயர்கள் அம்பாளுக்கு சொல்லும். அந்த 2 மந்திரங்கள் ஸ்வாஹாதேவி ஸ்வதாதேவின்னு அக்னி தேவதையருடைய சக்திகளாக சொல்லப்பட்டிருக்க. அதே நாமக்கள் அம்பாளுடைய பெயர்களும் சொன்னோம். இது அவ்யயம், ஆஹா ஸ்வதா நமஹா ஸ்வாஹா நமஹா அப்படிதான் பூஜை பண்ணணும். ஒரு செட்டை சொல்லணும். அதே மாதிரியே சில சந்தர்ப்பத்துல ஸ்வாஹாயே நமஹா ஸ்வதாயே நமஹா எனக்கூடியதான பாடம் உண்டு. ஆனா அதுக்கு என்ன சுஷ்டு அம் விஷ்ணு ஸ்வான்வா ததாதி அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படின்னு 2 சொல்லி அந்த தேவிகளுடைய விசேஷமான அம்சங்களை போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு அம்பாளுடைய திவ்யமான நாம அமதி. மதின்னு சொன்னா புத்தி. ஏன் அமதின்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் சாதாரணமா வரலாம். ஆனா இங்க நம்ம சொல்லணும் அமதின்னா அவித்யான்னு அர்த்தம். அவித்யா வித்யாவும் அம்பாளுதான் இருக்கா, அவித்யாவும். அவித்யாக இல்லாத போனா சர்வ வியாபகத்துவம் இருக்கும். எல்லாமாக இருக்கான்னு சொன்னா அவித்யாகவும் இருக்கணுமோ இல்லையா? இப்ப அவித்யா இருக்க. அவித்யான்னா என்ன அர்த்தம்? வித்யை மறைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். வித்யை மறைக்காத போனால் சம்சாரமே உண்டாகாது. வேண்டாமே சம்சாரம், நாங்க சௌக்கியமா இருப்போமே, முக்தி அடைவோமே அப்படின்னு முக்தி இல்லையேன்னு வரலையே. முக்தி எப்ப வரும்? ஞானம் வந்தால் முக்தி வரும். ஞானம் வரவ நிலைக்கு முன்னால எல்லா ஜனங்களும் எங்க இருந்துட்டு இருக்கா? மாயையில இருந்துட்டு இருக்கா. இத தட்டான்னு இருக்காரு. அவர் என்ன பண்றார்? தங்கத்தை நீங்க கொடுத்தேன்னா அத பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தீவிரமான ஒரு ஒளிய வச்சிருந்து அத இழுத்துட்டு இருக்க. அப்ப அங்கங்க ஏற்படக்கூடியதான சில துளிகள்லாம் தங்க துளிகள்லாம் கீழே விழும். அத சாயங்காலமா என்ன பண்றார்? அதை எடுத்து ஜலத்தலன்னா அலசி அதை தனியே எடுத்துக்கிறார். அதை எடுத்து ஒரு அரக்க இருக்கும், அந்த அரக்கல ஒட்டி வைப்பார். அப்ப என்னாச்சு? இந்த தங்க ரேணுகள்லாம் அரக்கல எப்படி ஒட்டிட்டு இருக்கோ அதே போல மனுஷனுடைய மனசுகள்லாம் அந்த அவித்யில ஒட்டிட்டு இருக்கு. மகாபிரளய சந்தர்ப்பத்துல எப்படி இருக்குன்னா எல்லாருடைய மனதும் அங்க அந்த மாயையில ஒட்டிட்டு, அந்த மாயையில ஒட்டிட்டு இருக்கிற சுரூபம் அப்ப அசையாம தூங்கிட்டு இருக்கும். அதான் மகாபிரளயம்னு பேர். இந்த மகாபிரளயம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த மகாபிரளயத்தை தான் விசேஷமாக அவ தீர்க்க நித்ரை அப்படின்னு கூட சொல்ற. ஈஷாவாஸ்யோபனிஷத்துல
வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேதோபயஜஸ்ஸஹ அவித்யா மிருத்யும் தீர்த்தா வித்யா அமிர்தமஸ்னுதே அப்படிங்கிற இடத்துல இந்த அவித்யா மிருத்யும் தீர்த்வாங்கிற இடத்துல இந்த தீர்க்க நிதிரை ஒண்ணு. மகாபிரளயத்துல ஜனங்கள் சுகத்தையும் அனுபவிக்கல, துக்கத்தையும் அனுபவிக்கல, பெரும்னு இருக்க. அது நமக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்ல. சுகம்னு அனுபவிக்கிற அனுபூயமான ஒரு சுகம் இருந்தா தான் அது சேமம்னு சொல்லலாம். பெருமை தூங்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இன்னும் என்னைக்கு எழுந்துக்கிறீங்களோ அன்னைக்கு துன்பம் உண்டுன்னு. அப்படி இல்லாதான ஒரு நிலை வரணும். ஆகையால் அம்பாள் நமக்கு இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்கள்ல இந்த ஜன்மாவிலேயே அதை முடிச்சு அனுபவிச்சு முடிக்கிறதுக்காக. ஆகையால் தான் சில பேருக்கு மனசுல ஏதாவது துன்பம் வந்துருதேனால் பகவான் நம்மளை இப்படி சோதிக்கிறார் பாருங்க அப்படின்னு கவலைப்படுறார். பகவானுக்கு சோதிக்கணும்னு ஒரு எண்ணமே இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க தான் கேட்டு என்னுடைய புண்ணிய பாபங்களை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கோன்னு. அதுக்காக தான் இந்த நிலையை கொடுத்துருக்க. உங்களுக்கு சுகம் வேணுங்கிறதுக்காக சுகம் வேணும்னு கேட்டு, சுகம் வேணும்னா துன்பத்தையும் அனுபவிக்கணும். வெறும் சுகத்தை மட்டும் வேணும், துன்பம் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. விவகாரம் பண்ண சுகமும் துன்பமும் ரெண்டும் அனுபவிக்கணும். இந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, துன்பத்தோட வைராக்கியம். இவ்வளவு துன்பம் இவைகள்லாம் வேண்டான்னு ஒரு வைராக்கியம் வரும். சில பேருக்கு சின்ன வயசுலயே வரும், சில பேருக்கு 90 வயசானாலும் வராது. ஆனா என்னடா, ஏதோ ஒரு ஜன்மால வைராக்கியம் வர்றதுக்கு துன்பம் தான் காரணம். ஆகையால் அந்த துன்பம் வரபரியந்தம், அந்த வைராக்கியம் வரபரியந்தம் சாம்சாரிகமான துன்பங்கள்லாம் மனுஷாளுக்கு இருக்கு பட்சல, இதுதான் அம்பாள் கொடுக்கக்கூடியதான ஒரு கர்ம பலம். அதுதான் திரோதானம் அனுகிரகம்னு ரெண்டு. இது வரைக்கும் நாம சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை படைக்கிறது, உலகத்தை காக்கிறது, உலகத்தை அழிக்கிறது. இந்த மூணு தான் வேதாந்தமும் பிரசித்தமாக சொல்றது. இந்த பிரசித்தமாக சொல்றதுன்னா பிரம்ம லட்சணமா சொல்றது. ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தே எப்ரயந்தே அவிதம் விசந்தி அப்படின்னு சொல்றது. அததான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றது வேதங்கள் அல்ல. இப்படி சொல்லக்கூடியதா இருந்த பிரம்ம லட்சணத்துக்கு பின்னால மற்ற அதிகரணங்கள்ல என்ன சொல்றார்? பிரம்மத்துக்கு உலகத்தை காக்கிற ஸ்வரூபம் மட்டும் இல்லாம அனுகிரகம் திரோதானமும் இருக்கு. அப்படி இந்த திரோதான அனுகிரகங்களை சேர்த்து பஞ்சகிருத்திய பாராயணான்னு சொல்லிட்டு அப்படின்னா, பிரம்மம் நமக்கு தெரியாதனால்தான் உலகத்துல பல விஷயங்கள்ல நாடிட்டு இருக்கேன். பிரம்மம் உள்ள தெரிய ஆரம்பிச்சதுன்னா இனிமேல இவைகள்லாம் நாடவே மாட்டேன். அப்ப உலகம் எப்படி உறுதியாகுது? உலகத்துல எப்படி நம்ம பண்ணினதான பாப கர்மா கண்டிய பலம் எல்லாம் எப்படி நீங்க அனுபவிப்பேன்? பிரம்மஜானம் வந்துருந்தா அனுபவிக்க முடியுமா? முடியாது. நீங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தானே பிறவி கேட்டேன் பகவானே. அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுகாசுகம். எந்த கர்மா நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எது நீங்க பண்ணீங்களோ அதை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அனுபவிக்கிற காலத்துல நீங்க குருநாதரை சேர்ந்து அடைஞ்சு அவர் வழியாக தத்துவத்தை புரிஞ்சுண்டு சொல்லிண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு கேட்டுட்டே இருந்தால் தானா ஞானம் வரும். இதே தத்துவத்தை தான் முதல் தரம் சொன்னப்பவே ஞானம் வந்துருச்சுன்னு சில பேர் சொல்றார். மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஞானம் வந்துடும். அந்த பிளாட் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அந்த குரு நாத்துல உட்கார்ந்துட்டு அந்த தத்துவம் வரும்படி ஏமையா குருனா வாச்சோமர்ணவம் அப்படின்னு. ஆகையால் அந்த பிரம்மம் மறைஞ்சு இருக்கக்கூடியதான நிலை இருக்க பார்த்தா திரோதானம், அதுதான் அவித்யா. இதுதான் முண்டகோபனிஷத்துல சொல்ற பொழுது பிரம்மவிதோ வதந்தி பராதைவாபராசா அப்படின்னு சத்ராபரான அபராவித்யெல்லாம் சொல்லி அபராவித்யா அவித்யா இத்தியுச்சதே அப்படிங்கிற பாஷிகர். ஆகையால் இந்த அவித்ய ரூபமாகவும் அம்பாள் இருக்கா. வித்யன்னா பிராந்தி ஏமாற்றம் ஏமாந்து போறதுன்னு அர்த்தம் இல்ல. பிரம்மஜானம் நமக்கு வராத நிலைன்னு அர்த்தம். இந்த அவித்யை தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் அது ஒரு நாளைக்கு குருநாதர் அடைஞ்சு அந்த ஆத்மத்தை புரிஞ்சு வித்யாஸ்வரூபடியா ஆவா. ஆகையால் இப்படி அவித்யாஸ்வரூபம் அமதிருதி திரட்சரம் நாம. அமதின்னு சொல்றது 3 அக்ஷரங்களோட கூடியதான பெயர்.
ஏன் இப்படி சொல்றாரு? மதின்னு பிரிக்க போறேங்கிறதுக்காக. ஸ்வஹா ஸ்வதா அமதிர் மேதா அப்படின்னு வரும். அவித்யா இத்யர்த்தா. இது ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது என்ன? அல்பார்த்தகத்துவமாத்திருத்ய விருத்தியாத்மக ஞான ரூபா இத்யர்த்தா. ரெண்டாவது இந்த நங் இருக்க ந வித்யா அவித்யா. அவித்யாங்கிறது எப்படி பாமா இருக்க? ந வித்யா அவித்யா. உயர்ந்ததான பிரம்ம ஜானம் இல்லை. பிரம்மம்னு எப்படி இருக்கும்? ஆகாசம் போல் எங்கும் உள்ளது. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைங்கிறது இல்லாமல் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வித்யா. அப்படி இல்லாத அவித்யா, ஒரு இடத்துல இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறேன், இந்த புத்தகத்தை பாக்குறேன். பார்த்ததுமே உங்களுக்கு என்ன அறிவு வருது? புஸ்தகம்னு அறிவு வருது இல்லையா? இந்த புத்தகம் பாக்கிறதுக்கு முன்னால என்ன சார்? அதை பாக்கிறதுக்கு முன்னால இந்த புத்தகம் தெரிஞ்சதோ? தெரிஞ்சது. புத்தகத்தை பார்த்த பிறகு புஸ்தகம் தெரிஞ்சு. அப்ப உங்க கண்ணு இந்த புத்தகத்துக்கு மேல விழுந்ததுனால உங்க மனசுல ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு? இது புஸ்தகம்னு தெரிஞ்சிருக்கு. புத்தகத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால இது புஸ்தகம்னு தெரியல. புத்தகத்தை பார்த்த பிறகு இந்த புஸ்தகத்தை பார்த்து இது புஸ்தகம்னு அறிவு உங்களுக்கு உண்டாச்சு. இது சாதாரண நடக்கிற காட்சி. இந்த அறிவு எங்க இருந்து சார் உண்டாச்சுன்னு இது பிரம்மம்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்? பிரம்மமா இருந்தா எப்பொழுதும் இருக்கணுமே, மூணு காலத்திலயும் இருக்கணுமே. பிரம்மம் நிச்சயமா இல்லையா, சாஸ்வதமா இல்லையா, அறிவு ரூபமா இல்லையா? புத்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே இது புத்தகம் தெரியணும், பார்த்த பிறகும் தெரியணும். புத்தகம் அஞ்சு போனவரை கூட புத்தகம் அறிவு இருக்கணும். பர்மனன்ட் சொல்லிட்டு நீங்க. ஆனா அப்படி இல்லைய உலகத்துல. நான் புத்தகத்தை கண்ட பிறகுதான் எனக்கு இது புத்தகம் எனக்கு உடையதான ஒரு அறிவு வருகிறது. அந்த புத்தகம் அழிஞ்சு போனவரை நான் இங்க பார்த்தாலும் இது புத்தகம்னு அறிவு வரல. இந்த ஒரு டெம்பரரி அப்பப்ப வரக்கூடியதான ஒரு அறிவு இருக்க பார்த்தா இதுக்கு விருத்தி ஞானம் இருக்கு. அப்படின்னா பொருளை கண்ட உடனே உங்க ஆத்மா மனசோட சேர்றது, மனசு கண்ணோட சேர்ந்தது, கண்ணு பொருளோட சேர்ந்தது. பிறகு மனசுல இது புத்தகங்கிற அறிவு வந்தது. கண்ணு புத்தகத்தோட சேர்ந்த பிறகு கண்ணுக்கும் புத்தகத்துக்கும் ஒரு கான்டாக்ட். அந்த கண்ணு அப்படியே இல்ல, மனசோட சேர்ந்திருக்கு. அந்த மனசானது ஆத்மாவுடைய ஒரு பிரதிபிம்பத்தோட கூடியிருக்கு. அப்பொழுது உங்களுக்கு மனசுல இது புத்தகம், நான் புத்தகத்தை அறிவேன் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்திருக்கு. இப்படிப்பட்டதான டெம்பரரியா அப்பப்ப வரக்கூடியதான அறிவு இருக்கு பார்த்தா இதுக்கு விருத்தி ஞானம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு சமயத்துல வந்து மாறிட்டே இருக்கு. உங்க ஆத்துல இருந்து இங்க வரப்ப எதிர்க்க கார் வந்தா இது காருங்கிறேன், பஸ் வந்தா இது பஸ்ங்கிறேன், ரிக்ஷா வந்தா இது ரிக்ஷாங்கிறேன், மனுஷன் வந்தா இவர் வந்திருக்காரு. அப்பப்ப அறிவு மாறிட்டே இருக்கு பார்த்தீங்களா? மாறுகின்றதான அறிவு. இந்த மாறுகின்றதான அறிவும் அப்பால்தான். மாறாத அறிவு ஒண்ணு இருக்கு. அது எங்க சார் இருக்குங்கிறத நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னையில இருந்து இது வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் சொன்னேன். இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியாது. உள்ளூர நான்கிற அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? யார சொல்லி கொடுத்துருமா? எதையாவது பார்த்தா தான் நான் வருதா? இல்ல எதையும் பார்க்காத போனா நானே உங்களுக்கு தெரியாதா? அப்ப இந்த நான் ஒரு அறிவு வருது சார். எல்லோருக்கும் வருது. ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ எல்லோருக்கும் நான் என்ற அறிவு வருது. அந்த அறிவுக்கு யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ராத்திரி லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு, 1 மணிக்கு எழுந்துச்சு, ஒண்ணுமே இல்ல, இருட்டா கும்மிருட்டா இருக்கு, அப்பவும் நான் தெரியுறதா இல்லையா உங்களுக்கு? இந்த அறிவு யார் தப்பு? அதே போல இருட்டுல புத்தகம் பார்த்தா புத்தகம் அறிவு வரமாட்டேங்கிறது உங்களுக்கு. அப்ப ஒரு அறிவு பர்மனண்டா இருக்கு, நான்கிற அறிவு எல்லோருக்கும் இருக்கு. யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு அறிவு இருக்கான். அது நித்திய ஞானம். ஒரு பொருளை பார்த்தாலோ கேட்டாலோ முகர்ந்தாலோ சுவைத்தாலோ அப்புறம் வரக்கூடியதான அறிவுக்கு விருத்தி ஞானம். இந்த விருத்தி ஞானமானது எங்க இருக்கு? மனசுல இருக்கு. நிஜமான ஞானம் இருக்கு, மனசுக்கு அப்பாற்பட்டதாக சாட்சி நிலையாக இருக்கு. இப்படி 2 அறிவு. இதனால்தான் சொல்லும் பொழுது ஞானத்துக்கு ஞானம். வேதங்கள்ல பிராணாவை சத்தியம், தேகாமேஷ சத்தியம் அப்படின்னு நிபந்தத்துகள்லாம் இப்படி சொல்றது. சத்திய சத்தியம் சத்திய நேத்திரம் சத்தியாத்மதம் சரணம் பிரபன்னா. கிருஷ்ண பரமாத்மா பிறந்த காலத்திலேயே அம்மா சொல்றம் பண்ணிட்டான். சத்திய சத்தியம் பார்க்கக்கூடியதான எல்லா சத்தியத்துக்கும் நீதானே இப்ப சத்தியமா இருந்துட்டு இருக்காய், உன்னாலத்தானே எல்லாமே சத்திய நிலையை பெறுகிறது அப்படின்னு சொல்ற.
அப்படிப்பட்டதான ஒரு சத்தியம், சாஸ்வதமான சத்தியமும் அம்பாள்தான். அப்பப்ப மனுஷர்களுக்கு வரக்கூடியதான இந்த சத்தியம் இருக்கிறதால இதுவும் அம்பாள்தான். ஆகையால் இந்த இரண்டாவது விருத்தி ரூபமான சத்தியம் இருக்க, விருத்தி ரூபமான அறிவு இருக்க, இதான் அம்பாளம். அல்பார்த்தகத்துவமாத்திருச்ச விருத்தியாத்மக ஞான ரூபாய் ஜீவா. இரண்டாவது அர்த்தம் வைதிக நிகழ்த்து கதா அயம் அமதி சப்தா. வேதத்தில் இருக்கக்கூடியதான பல சொற்களுக்கு லோகத்தில் இருக்கிற அர்த்தம் இருந்தாலும் சில சொற்களுக்கு வேற அர்த்தமும் உண்டு. அதுக்கெல்லாம் நிகழ்த்து எழுதியிருக்காரு யாஸ்கர். அந்த யாஸ்கர் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாலையும் பின்னாலையும் மந்திரங்களை படிச்சு கோத்து அதுக்கப்புறம் எந்த அர்த்தம் இருந்தால் இந்த வேதத்துக்கு இந்த சொற்க அர்த்தம் இருக்கோ பார்த்து பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான யாஸ்கர் எழுதின நிருத்தம்ங்கிற கிரந்தத்துல நிகழ்த்து பாகத்துல ஸ்வாத்ம விஜான பரத்வேன நைருத்தே துர்கபட்டேன வியாக்கியாதா அப்படின்னு அவர் ஸ்வாத்ம விஜான பரத்வேன நான் எழக்கூடியதான விஜயானம். அறிவு ரெண்டு ரகமா இருக்குன்னு பௌத்தாள் ஜெயனாலும் ஒத்துட்டு இருக்கா. பிறந்தண்ணில இருந்து நமக்கு ஒரு ஞானம் எப்பொழுதும் எல்லோருக்கும் கண்டினியூஸா இருக்கு சார். அது என்ன ஞானம்? அகமகம்ங்கிற ஞானம். நான்கிற ஞானம் எப்பொழுதும் யாருக்கும் விட்டு போகிறது இல்ல. இதுக்கு ஆலய விஜயானம். ஆலயம்னா கோவில் சொல்றீங்க. ஆலயம் எப்படியே ராத்திரி தூங்குற பரியந்தம் அது வரைக்கும் தூங்குறப்ப நான்கிற ஞானம் இருக்குன்னு சொல்லாங்க. அப்ப தூக்கமே இல்ல, அறிவு இருந்தா தூக்கம் இல்ல. இந்த ஆலயம் மனுஷன் தூங்குற பரியந்தம் அவனுக்கு நான் எனக்கூடியதான அறிவு விடாமல் இருக்கு. அந்த அறிவு ஒண்ணும் உங்களை பண்ணல, அது பாட்டுக்கு அது இருக்கு, நீங்க பாட்டுக்கு நீங்க இருக்கிற ஒண்ணும் பண்றது இல்ல. ஆனா என்னடா இன்னொரு அறிவு வருது. எது? பிரவருத்தி விஞ்ஞானம். பிரவருத்தின்னு ஒரு மனுஷனை தூண்டக்கூடியதான அறிவு. நீங்க உட்கார்ந்து பக்கத்திலேயே ஒரு கொசு வந்துட்டு என்ன பண்றேன், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன் விடுறேன், பட்டம் அடிச்சு கொண்டு இல்ல. அந்த கொசுனுடைய அறிவானது உங்களை கொல்லணும்னு தூண்டி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்வீட் இருந்தா கையை நட்டுறோம் இல்லையா, என்னடா அந்த ஸ்வீட்டை பார்த்ததுமே எனக்கு கொடுங்கோன்னு கேட்கக்கூடியதான அளவுக்கு பிரவருத்தியை உண்டு பண்றது. உலகத்துல அறிவு ரெண்டு விதம், ஆலய விஞ்ஞானம்னு ஒண்ணு, பிரவருத்தி விஞ்ஞானம்னு ஒண்ணு. மனிதனை தூண்டி ஒரு செயலில் தூண்டக்கூடியதான அறிவு ஒண்ணு, தூண்டாமல் எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கிற அறிவு ஒண்ணு. அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றது. இப்படி முதல்ல சொன்னதான ஆலய விஞ்ஞானமாக சாஸ்வதமான விஞ்ஞானமாகவும் அப்படி இருக்கு அப்படின்னு துர்கபட்டம் சொல்லியிருக்க. தத்ரைவ கலாந்தரே ரூபபரத்வேன உக்தா. இதுவே கலாந்தரே இந்த நிகழ்ச்சியிலே இன்னொரு இடத்துல இங்க ஆலயம்னு இதுன்னு சொன்னேன்னு அமதினா ரூபம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்க. யத்வா பூர்வோக்தே சிருஷ்டி கிரமே பிராதமிகி சிருஷ்டி அபுத்தி பூர்வாவா தத்ரூபாவா. இப்பொழுது நம்ம ஏதாவது ஒரு செயல் பண்ணணும்னு சொல்லுங்க. இத செயல் பண்ணும் பொழுது நீங்க முன்னால என்ன பண்ற, முதலே ஆரம்பிச்சுற செயல இல்லையா, அது ஏதோ ஒரு யோஜனை பண்ணிதான் பண்றேன். எல்லா மனுஷனும் அப்படித்தான். இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு, தாகமா இருக்கு. தாகமா இருந்தா என்ன பண்றேன், எழுந்து போய் அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அந்த குடத்துல இருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிடணும். நின்று சாப்பிட உட்கார்ந்து அவன் என்ன பண்றது, அந்த தீர்த்தத்துல வாயில விழும்படி பண்ணி அவன் விழுங்குறேன். இதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன பிளான் பண்ணல இல்லையா, எனக்கு தாகமா இருக்கு, தீர்த்தத்தை சாப்பிட்டாதான் தாகம் குறையும், நான் எழுந்துட்டு போய் தீர்த்தத்தை இல்லைன்னா இறந்த போய் தீர்த்தத்தை பண்ணாங்கிறேன். எந்த செயல் நீங்க பண்றதா இருந்தாலும் ப்ரீ பிளான்டா தான் எல்லா செயலும் பண்றேன். சந்தேகம் இல்லையே, யாருக்கும் சந்தேகம் இல்லை. எதை பண்ணினாலும் அதனாலதான் ஒரு ஆர்டரா பண்ணிட்டு இருக்கேன். இலையில ஆகாரம் இருக்கு, அது என்ன பண்றேன், அங்க இருக்கக்கூடியதான பச்சடியை எடுத்து அத அன்னத்து மேல போட்டு நல்லா கையால பிசைஞ்சு இன்னொரு தடவை கொஞ்சம் நெய்ய போட்டுண்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டையா பண்ணி அதுக்கப்புறம் வாயில போட்டுண்டு விழுங்குறேன். இது ஒரு ஆர்டர். முதல்ல விழுங்கிட்டு அப்புறம் இதை பண்றா, நீங்க போடுறா இல்லையா,
அப்ப என்னன்னா எந்தெந்த ஒரு செயலும் பொழுது அந்த செயலுக்கு முன்னால ஒரு ஆர்டர் இருக்கு சார், கிரமம் இருக்கு. இந்த கிரமத்துலதான் இத பண்றேன். ஓஹோ, அப்ப அந்த கிரமத்தோட பண்ணக்கூடியது என்னன்னா அது வாலண்டரி ஆக்ஷன். இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது ப்ரீ பிளான்ட் வாலண்டரி ஆக்ஷன். அதுக்கு சங்கல்ப பூர்வகமாக ஒரு செயல். நீ இஷ்டமா பண்ணிவிடல, அது பாட்டுக்கு அதை பண்றேன்னு பண்ணல, அது இப்படி பண்ணித்தான் ஆகணும். எப்படி ஒவ்வொரு சின்ன செயலா இருந்தாலும் அந்த செயலை இப்படி பண்ணணும் என்ற மனதுல நினைத்து அந்த ஆர்டராக அப்படித்தான் பண்றேன். அதனால அப்படி நினைக்கலன்னு சொல்லாது. என்ன நீ அவ்வளவு வேகமா பண்ணி பழகி இருக்கிறதுனால அப்படி பண்ணிட்டு இருக்கேன். கட்டு போட்டுக்கப்ப சில பேர் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, நான் முதல்ல இந்த வலது கையை உள்ள தூக்கிட்டு அப்புறம் சில இடது கையை போடுவான். ரொம்ப யாராவது 100ல ஒருத்த முதல்ல இடது கையை உள்ள போட்டு அப்புறம் தான் வலது கை போடுவான். அவன் டெய்லி அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கான். இது நல்லா யோசனை பண்ணி அவனை கவனிச்சு பார்த்தா சரி. அதே போல கண்ணாடி போட்டு ஒவ்வொரு தரமும் கண்ணாடி எடுத்துட்டு அது லைட்ல பார்த்து விட்டு அப்புறம் தான் போட்டுக்கும். சில பேர் போட்டு சரியா இல்லைன்னா அப்புறம் எடுத்து உடைச்சுப்பான். இதுல என்னென்ன இன்வால்மெண்ட் பார்த்து வேணும்னே பண்றான். அப்படி பழகிட்டான் எல்லா செயலுக்கும். இது புத்தி பூர்வகமான சுருட்டி, சங்கல்ப பூர்வகமான சுருட்டி. இது ஈட்ட தேர்னா சப்தம் அப்படிங்கிற சூத்திரத்துல சொல்லியிருக்க. இதே மாதிரிதான் பகவானுடைய செயலும் இப்படிதான். பகவான் என்ன பண்ணிருக்க, உலகத்தை படைக்கணும். எப்படி படைக்கணும், இந்த விதமாக படைக்கணும். போன கல்பத்துல எப்படி படைத்தேனோ அப்படியே படைத்தேன் அப்படின்னு நினைச்சதோ காமயதா பகுத்யாம் பிரஜாயேதே ததபோ தப்யத ததபத்வா இததும் சர்வமசுஜதா சோ காமயதா. பகவான் நினைச்ச உலகத்தை படைக்கணும் அப்படின்னு நினைச்ச. அப்புறம் கருதின போன ஜென்மாவை எப்படி படைத்தேன் போன கல்பத்துல, அத பிளான் பண்ணிட்டேன். அதே விதமாகவே இந்த கல்பத்திலையும் பண்ணிட்டு இருக்கார். சூர்யாகந்தமசோ தாத்தா யதா பூர்வம கல்பயது. சூரியனையும் சந்திரனையும் போன ஜென்மாவை கல்பத்துல எப்படி படைத்தேனோ அப்படியே படைக்கிறேன் என்று கருதி படைத்தார். இவைகள் என்ன கருத, வாலண்டரியா. முதுகுல யாராவது தொட்டார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்ல, பயது இல்ல. அது என்னது, நான் இவர் தொட்ட பிறகு நான் பயப்படணும் என்று நினைத்து பயந்துடா இல்லையே. ஏதோ ஒரு பூச்சி மேல விழுந்த மாதிரி இருந்தது, நடுங்கி அதெல்லாம் தள்ளி விட்டுல. அது வெறுமனு இல்ல சார், ஏதோ ஒரு குப்பை அது விழுந்தது, அது பூச்சி அப்படி தள்ளி விட்டான் அப்படின்னு இல்ல. இது யார் சொன்ன, இது இன்வாலண்டரி. சிலதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே அனிச்சையா நடக்கக்கூடியதான செயல்கள் சிலது, சிலது இச்சையா நடக்கக்கூடியதான செயல்கள் சிலது. இப்படி மனிதனுடைய சரீரத்துல இந்த 2 விதமான செயல்கள் ஏற்பட, அதே விதமாக பகவானே என்ன பண்ணிட்டார், ஒரு கல்பத்துல இப்படி இல்லாமல் யோஜனை பண்ணாமலே கல்பித்தாராம். அப்படி அம்பாளுடைய சிருஷ்டிகள் அநேக கோடி பிரம்மாண்ட நாயிக்கான்னு சொல்ல போறேன். ஒரு பிரம்மாண்டம் இல்லையா, 724 பவர்கள் ஒன்றல்ல, இதே போல பல கோடி பிரம்மாண்டங்கள் நடந்துட்டே இருக்கு. அது சில ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை இப்படி என்று நினைக்காமலே சிருஷ்டி பண்றலாம். நம்ம எந்தவா அப்படின்னு சொல்றது. அதனால தத்ரைவ யத்வா பூர்வோக்தே சிருஷ்டிக்கிரமே, முன்னால சொல்லக்கூடியதான சிருஷ்டிக்கிரமத்தில் பிராதமிக்கே சிருஷ்டி, முதல்ல ஏதோ ஒரு சிருஷ்டி அபுத்தி பூர்வா தத்ரூபாவ. அதனாலதான் மதி மதின்னு சொல்றது. நம்ம எப்பொழுதும் இப்ப பார்க்கக்கூடியதான ஒரு சிருஷ்டிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சிருஷ்டியில அப்படின்னு நடந்திருக்கு. கிரம பிராப்தத்வாத் புத்தி பூர்வக சிருஷ்டி ரூபாபிதேவ்யேவா. அப்ப என்ன, அக்கிரம சிருஷ்டி மட்டும் இல்ல, கிரம சிருஷ்டியும் அம்பாள்தான், அக்கிரம சிருஷ்டியும் அம்பாள்தான். அப்படி இது வரைக்கும் அமதிங்கிற நாமாவை பார்த்தோம். ஸ்வாஹா ஸ்வதா அமதி. அதுக்கப்புறம் மேதா. மேதான்னு சொன்னா நம்ம புத்திக்கே பேரு. பகவான் எல்லோருக்கும் புத்தியை கொடுத்திருக்க, யாருக்கும் புத்தியை கொடுக்காம இல்ல. ஆனா சில பேருக்கு அதிகமாக புத்தியை கொடுத்திருக்க, சில பேர் குறைச்சலா புத்தியை கொடுத்திருக்காரு சொல்றது தப்பு. எல்லோருக்கும் கொடுத்திருக்கார். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் 4 சேர்ந்துதான் அந்த கரணம்னு பேர். ஆனா அந்த புத்தியானது சில பேருக்கு நன்னா வேலை செய்யறது, சில பேருக்கு நன்னா வேலை செய்யல.
ஏன் சுவாமி அப்படியா? அதுக்கு பிரதிபந்தத்தை சேர்த்திருக்கோம் புண்ணிய பாப கர்மாக்கள். நம்ம புண்ணிய பாப கர்மாக்கள்னால அதுக்கு இடையூறு சேர்த்து வச்சிருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னு சிலது நன்னா எரியுது, சில நன்னா தெரியல. லைட் ஒரே மாதிரிதான், அதுக்கு மேல ஒரு துணியார மூடி வச்சுட்டேன்னா நல்லா லைட் பிரகாசிக்கல. இல்ல ஒரே தூசி படிச்சிருந்ததுன்னா லைட் இருந்தாலும் நமக்கு நல்லா ஒளி வரல. அதெல்லாம் நல்லா தொடச்சு விட்டேன்னா நல்லா தெரியறதோ இல்லையா? அதே மாதிரிதான் புத்தி சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கு. அந்த புத்தியானது சில பேருக்கு ஷார்ப்பா இருக்கா போல தெரியுது, சில பேருக்கு அப்படி தெரியல. ஆனா மனுஷன் இதுல பாக்கணும், யாரா இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு துறையில நல்லா வேகமா இருக்கும். சில பேருக்கு படிப்பு நல்லா இருக்கும், சில பேருக்கு பொம்மை போடுறது நல்லா வரும், சில பேர் செயல் நல்லா இருக்கும், சில பேர் பேசிட்டே இருப்பாங்க. உங்களால அவன் நேரம் பேச முடியாது. சில பேர் விட்டா ஒரு விஷயத்த எடுத்தா அவரை மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பான். ஆனா யாருக்கு எந்த துறையில ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கணும். சதுஷ்டிகலா 64 கலைகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னா அதுல புத்தியை உபயோகிக்கலாம். ஆகையால் புத்தி இல்லைன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. புத்தியானது அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் அதுல புத்தியானது நமக்கு சாதாரணமா தெரியக்கூடியது 2 விதமான புத்திகள். ஒண்ணு, எவ்வளவு படிச்சாலும் அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அப்படியே எடுத்து சொல்றான் பார்த்தேன்னா இதுதான் வித்வத்தான்னு. இந்த ஒரு புத்திக்கு மேதாசக்தி இருக்கு. அப்பப்ப தோணின போல ஒவ்வொரு எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தோன்றது பார்த்தேன்னா அதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கு பிரக்ஞானது. இந்த மேதாங்கிறதுக்கு அதிபதியான தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி. ஆகையால் உங்க மந்திரங்களுக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ருஷியா இருப்பார். ஹயக்ரீவ ருஷியா இருக்கக்கூடியதான சில மந்திரங்கள் உண்டு. அதுக்கு பிரக்ஞாசக்தி ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோகதே சத்திய நிஷ்டர் தேவாணி ஜெந்து கன்யா பிரவாகவத்து அப்படின்னு ஹயக்ரீவரை உபாசனை பண்ணினா அவ பேசிட்டே இருந்த கங்கா பிரவாகம் மாதிரி பேசிட்டே இருப்பார். அது ஒரு ஸ்வரூபம், அது ஹயக்ரீவருடைய அனுகிரகம். அதான் உங்க மந்திரத்துல பிரயதி முவாக்கா அப்படின்னு ஈங்கார ரூபமாக இருக்க அந்த மந்திரங்கள் அப்படி இருக்கட்டும். இப்படி 2 விதமான புத்தியில மேதாஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. மேதாசி தேவி விதிதா கில சாஸ்திரசார துர்காதி துர்க பரதோ அப்படின்னு மேதாசி தேவி மேதாஸ்வரூபமாக தாங்கள் இருக்கள். மேதான்னு என்ன அர்த்தம்? ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி. எவ்வளவு சொன்னாலும் ஞாபகம் வச்சு பார்த்த கொஞ்சமா நெஞ்சமா எத்தனை புத்தகங்கள்ல எங்கெங்க இருக்கு, எதை சொன்னாலும் எப்பத்தான் வாசிச்சுட்டு இருக்காரோ தெரியாத அளவுக்கு அப்ப எடுத்து சொல்றாரு பாருங்க. அது எப்படி வரும்? அது அந்த அம்பாளுடைய அனுகிரகம். மேதாசக்தி மேதாதி தேவி விதிக்க அகில சாஸ்திரசாரா. எல்லா சாஸ்திரங்களும் அதனுடைய சாரமும் அங்க இருக்க. துர்காசி துர்க பவசாகர நவுரசங்கா. இந்த சம்சார சமுத்திரத்தை அக்கறையை சேர்த்துவதற்கு கொடுத்த ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கலாம், ஒரு கப்பல் மாதிரி அம்பாள் இருந்திருக்கலாம். அப்படி இதான் யாதேவி சர்வபூதேஷு மேதா ரூபேண சம்ஸ்திதா இது வச்சனா. இப்படி இல்லையே சார் சம்ஸ்கிருதம். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதான்னு அது அப்படி. தீர்காரணாவதி மேதா இது அக்னி புராண வச்சனாச்ச புத்தி விசேஷ ரூபாவா. அதான் சொன்னேன். மேதான்னு சொன்னா மேதாசக்தி ஒண்ணு, பிரஜாசக்தி ஒண்ணு, அதுல இருக்கக்கூடியதான புத்தி விசேஷ ரூபமா பாடத்துட்டு இருக்கா. இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அக்னி புராணம் சொல்லி. அக்னி புராணம் ஒரு டிக்ஷனரி மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அக்னி புராணத்துல இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் மேதா காஷ்மீர மண்டலே இது பத்ம புராணோக்த தேவி ரூபாவா. பத்ம புராணத்துல என்ன இருக்கு? மேதாங்கிற ஒரு அப்பா காஷ்மீர தேசத்துல இருக்கலாம், அங்கே பிரதிஷ்டிதமா இருக்கா அப்படின்னு மேதா காஷ்மீர மண்டலே. அதுக்கப்புறம் இப்ப மமதிஹி மேதான்னு நான் மக்களை பார்த்தேன். ஸ்ருதி ஸ்மிருதி அம்பாள் தான் வேதம், அம்பாள் தான் ஸ்மிருதி. இந்த வேதங்கள்னு ஒரு செட்டு, ஸ்மிருதிகள்னு ஒரு செட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம பார்க்கணும். வேதங்கள்னு சொல்றோம் பார்த்தா இதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதின்னு என்ன அர்த்தம்? காதல கேட்டது. வேதங்களை நீங்க புத்தகத்தை பார்த்து படிக்க முடியாது, டேப்ல நம்ம வாட்சி படிக்கிறேன்னு சொல்றது தப்பு. நம்ம சம்பிரதாயம் எப்படி இருக்குன்னா எதையும் குருவிட்ட காட்டு, குருவிட்ட கத்துக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி.
ஏன் நமக்கு தெரியாத சார், நான் இங்கிலீஷ் வாசிச்சிருக்கேன், அது வாசிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியுமே, குருவோட நான் நல்லா சொல்றேன், பண்ணலாம். ஆனா அது மோட்சமா இருக்கிறதுக்கு பிரயோஜனப்படாது. ரைட்டாதான் நீங்க பண்ணிருக்கலாம், அந்த செயல் பலத்தை கொடுக்கல உங்களுக்கு. ஆனா அந்த செயல்ல ஏற்படக்கூடியதான ஒரு அதிருஷ்டம் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கறது. அந்த அதிருஷ்டம் குருமுகமாகத்தான் வரணும். அப்ப அந்த குருவானவர் எப்படி சொல்லி கொடுத்தார் வேதங்களை? அவர் வாக்கால சொன்னார். அவர் ஒரு தரம் சொல்ல, நம்ம 3 தரம் ரிப்பீட் பண்ண, மறுபடியும் சொல்ல, மறுபடியும் ரிப்பீட் பண்ண, அப்படி நான் தனதாக ஆக்கி கொண்ட பிறகு 100 தரம் அதை திருவ போட்டு அதை நம்ம தான் ஆக்கி கொண்டோம். வேதங்கள்லாம் இப்படித்தான் படிக்கலாம். அவர் அக்னிமேல 3 தரம் அக்னிமேல 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 சொல்லுவோம். இப்படி சொல்லித்தான் கலைகளை என்ன ஒரு 15 நாள் அதை திருவ போடணும். டெய்லி 100 தரம் 50 தரம் அப்படி போட்டு போட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எப்பவும் மறக்காத நிலை ஒரு மனுஷனுக்கு வந்துடும். அப்படி வேதங்களை, அதனால வேதத்தை எப்படி கத்துங்க? கேட்டு கத்துங்க, பார்த்து கத்துக்கல. புத்தகங்கள்லாம் இப்பதான் எழுதுறதோ அல்லது அதை பிரிண்ட் பண்றதோ இப்பதான் வந்துருக்கு. பழைய நாள்ல வேதங்கள்லாம் எழுதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குரு சொல்லி இவர் கேட்டு அப்படியே நோட்டு பண்ணி அப்படியே 10,000 மந்திரம் ருக்வேதம் ஒன்னும் பார்க்காமலேயே குரு சொல்லியே ஞாபகம். அது மறக்காதுன்னு ஏன்னா அத்த மாதிரி நோட்டு பண்ணிருக்கோம். அப்ப இப்படி எழுதாமல் பார்க்காமல் எதை அறிஞ்சேனோ இதற்கு ஸ்ருதி. வேதாத்தியனம் சர்வம் பூர்வத்தியன பூர்வகம் வேதாத்தியன சாமான்யா அதுனா அத்தியனம் எதா. இப்பொழுது எப்படி அத்தியனமோ அப்படித்தான் பழைய நாள்ல பிரம்மா தேவானாம் பிரதமஸ்வம் பபூவா விஸ்வஸ்ய கர்த்தா பவனஸ்ய கோப்தா பிரம்ம வித்யாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராஹா. அவர் முதல்ல என்ன பண்ணாரா, தன்னுடைய பெரிய பிள்ளைக்கு அதர்வாக்க சொன்னாரா. அதர்வாயாம் பிரபதேத வித்யாம் அதர்வாதாம் அங்கிரேவு வாசா. அதர்வாங்கிறவர் அவருடைய சிஷ்யன் அங்கிக்கு சொன்னாரா. பாரத்வாஜாய சத்யவகாய பிராஹா. அந்த அங்கிங்கிறவர் பரத்வாஜ கோத்திரத்துல பிறந்த சத்யவகத்தை சொன்னாரா. சத்யவகே அங்கிரசே, அவர் அங்கிரசத்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், கௌனகோவை மகாதார நிதிவில் அங்கிரசம் கௌனகாரன் ஒருத்தர். இவர் என்ன பண்ணினார், அவர் அங்கிரசத்தை போய் கத்துட்டாராம். இப்படி குரு சிஷ்ய பரம்பரையா இவருடைய சிஷ்யன் இவர், இவருடைய சிஷ்யன் இவர், இப்படி வழக்கமாக வந்ததே ஒழிய நானே பார்த்து கத்துட்டேங்கிறது எங்கேயும் கிடையாது, வரவும் வராது. அப்படி சில பேர் ட்ரை பண்றான், டேப் ரெக்கார்டர் வச்சு பண்ணி அது நொட்டு பண்ணுவாங்க, ஸ்வரம் சரியா வராது. ஒண்ணும் இல்ல சார், சங்கீதம் நீங்களே கத்துட்டா வருமா? சில பேருக்கு தானா பிராடியா வரலாம். ஆனா சாதாரணமாக சங்கீதமும் குருமுகமாக படிக்காதப்பனா ஸ்வரஸ்தானம் கரெக்டா வருமா? வராது. அதே மாதிரிதான் இந்த வேதாத்தியனம். இப்படி குருமுகமாக இதை நாம் அறிகிறோமோ இவைகளுக்கு வேதம் என்று பெயர், ஸ்ருதி என்று பெயர். இந்த ஸ்ருதியில சொன்னதான பல விஷயங்கள் இருக்க, இந்த விஷயங்களை நம் வாழ்க்கைக்கு உபயோகப்படும்படி பண்ணினதான ரிஷிகள் பண்ணியிருக்கார். அதுக்கு ஸ்மிருதி. இப்ப சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள், சூரியோதயம் ஆனதுல எழுந்துக்கணுமா முன்னால எழுந்துக்கணுமா ஒரு டவுட். இது வேதத்துல எங்க இருந்து, கடல்ல எங்க இருந்து போய் தேடுறது? அப்ப இதுக்கு என்ன பண்ணியிருக்கார், காலம் சூரியோதயத்துக்கு முன்னாலதான் எழுந்துக்கணும் அப்படின்னு அந்த வேதங்களை பார்த்து இதை கோடிஃபை பண்ணி நோட் பண்ணி தனியா எழுதி வச்சிருக்கார். இப்படி எழுதின ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி, யாக்கியவல்கிய ஸ்மிருதி, இப்படி பல ஸ்மிருதிகள் உண்டு. இந்த ஸ்மிருதிகள் இருக்க இவைகள்லாம் எழுதின மகர்ஷிகள் இருக்காலே இந்த கிரந்தத்துக்கு ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு சொன்னா ரீகலெக்ஷன். முதல் கலெக்ஷன் எது? வேதங்கள். அந்த வேதங்கள்ல இருக்கிறது எடுத்து பண்றது ரீகலெக்ஷன். வேதம் எல்லாம் நோட்டு பண்றேன் வேதாந்தம் அதே நம்ம பண்ணியாச்சு. வந்து என்னது, எங்க ஆத்துல ஒரு கணபதி பூஜை பண்ணி வைங்களேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது சார், நான் இத்தனை நாளா வாசிச்சிருக்கேன், ஒன்னும் தெரியலையே. மந்திரங்கள்லாம் தெரியும், ஆனா எதற்கு பிறகு என்ன மந்திரம் சொல்லணும்ங்கிறத தனிப்படு. ஒரு சாதம் வைக்கணும், ஒரு இது பண்ணணும்னு சொன்னாலே வேதத்துல எங்க இருக்கு சார் மந்திரம், எதுக்கு பிறகு சொல்ல முடியாது. அது ஆக்சுவலா அதுக்காக ஒரு குருவிட்ட தனியா போகணும். அவர்கிட்ட முதல்லயே போனீங்கன்னா அவர் மந்திரத்தை சொல்லிக்கணும், அதெல்லாம் சொல்லிக்கணும், தெரியாது போய் அப்படின்னு விவகாரம் முழுக்க என்னென்ன இதையும் தெரிஞ்சுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான்
கௌத வித்யை வேற, சாதாரணமான வித்யை வேற. இப்படி இவைகள்லாம் இங்க இந்தந்த செயலுக்கு என்னென்ன மந்திரத்தை உபயோகிக்கணும்னு சொல்றவைகள்லாம் மகர்ஷிகள். அவ சொன்னதெல்லாம் ஸ்ருதியில இருக்க. தூதூத்தி கையில எடுக்கணும், தூரம் சொல்லல. ஏன் சார் இந்த மந்திரத்தை சொல்லணும், வேற மந்திரம் சொல்லக்கூடாத? கற்பூர பர்யா அனந்தரா அப்படிங்கிறல, இல்ல ராஜாதி ராஜாய சொல்லல. எதுக்கு? கற்பூரத்தை உடைத்ததிலே தேவதையானது நன்றாக கண்ணுக்கு அறியப்படுகிறது. ராஜாதி ராஜதீப்தவ் பொலியா இருக்கு. அதனால ஒவ்வொரு மந்திரமும் அதுக்கு எங்க விநியோகம், எப்படி விநியோகம், எதற்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஸ்ருதிகள்ல இருக்கு. வேதம் வெறும் மந்திரத்தை தான் சொல்லும். வேதமானது மந்திரம், ஸ்ருதியானது அது எப்படி, ஸ்மிருதியானது அது எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் ஓரளவுக்கு சொல்லக்கூடியதான அம்சம் ஸ்ருதி. இப்படி ஸ்ருதியாகவும் அம்பாள் இருக்கா, ஸ்ருதியாகவும் பாரு. அதான் ஸ்ருதி ஸ்ருதி ரனுத்தமா பாருங்க. வேதாக ஒண்ணு, மன்வாதி ஸ்மிருதயஸ்தா ஏதத்ரூபா ஏவ இத்யாக ஸ்ருதி. அதான் ஸ்ருதி. ஸ்ருதோயஜும்சிகாமானி ததைவ அதர்வணானி ச பிரம்மண சகஜம் ரூபம் நித்யா ஏகா சக்திரவ்யய. நித்யா ஏகா சக்தி. இந்த சக்தி இருக்க வேதங்களும் ஸ்ருதிகளும் இது அர்த்தங்களை பிரகாசிக்கக்கூடியதான சக்தி பர்மனன்ட். வேதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை எப்பொழுது இன்னைக்கு இருக்கிறத சரி, இன்னொரு 10,000 வருஷம் ஆனாலும் சரி இதே தான் சொல்லும். ராமனோ கிருஷ்ணனோ எந்த வேதங்களை அத்தியனம் பண்ணினாலோ அதே வேதம் தான் நாமளும் அத்தியனம் பண்றோம். வேதத்துல மாறுதல் கிடையாது. ஒரு எழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. ஆசையத்தோ ஹிமாச்சலம் எங்க போனாலும் இதே வேதம் தான், இதே ஸ்வரம் தான். ஆனா அவர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கே சார், நமக்கு ஒன்னும் சரியா வரும். ஏன்னா அந்த தேசத்து வழக்கம் அவ்வளவுதான், ஸ்வரத்துல மாறாது, ஒரே மாதிரிதான் இருக்கும். நார்த் இந்தியாவில போனா எந்த கோவில்ல போனாலும் அவர் கற்பூர ஆரத்தி ஒண்ணும் பண்ணிட்டே இருப்பான். 1/2 மணி நேரம் பண்ணுவார். ஒரு எழுதுகளும் நம்மளுக்கு புரியாது. ஆனா ராகம் போய் கேட்டாரு, என்ன சார் எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு தான். நான் அந்த ஊர்ல ஒரே பாட்டு தான். ஆனா விவகாரம் என்ன, அவ என்ன சொல்றாதுன்னா சிவமகிம்ன ஸ்தோத்திரம் சொல்றான். எங்க கடைசியில 30 கிருத சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தான் அவ கற்பூர ஆரத்தியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் சுவாமி பாட்டுல ஒண்ணும் தெரியல. அப்படி அது மாதிரி இது எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிரவண ஸ்மரணாத்மக ஞான ரூபாவா இன்னும் கேட்டதுனால வரக்கூடியதான ஒரு அறிவு ஒண்ணு, நினைத்ததுனால் வரக்கூடியதான அறிவு ஒண்ணு. கேட்டதுனால் வரக்கூடியதான அறிவு சொல்ல கேட்ட பிறகு இப்ப தெரியும். அந்த சொல்ல நின்று போயிடுதுன்னா அந்த அறிவு நின்று போச்சு. யாராவது ஒரு 10 நிமிடம் நீச்சினா பேசும் பொழுது கேட்டுட்டே இருந்தோம். ஓஹோ இதை பேசுறார் இதை பேசுறார் நமக்கு தெரியாது. அந்த நிறுத்தின பிறகு அறிவு நின்று போயிடுச்சு. ஆனா ராத்திரி போய் தூங்கிட்டு இருக்கேன், அப்ப திரையில சிரிச்சுட்டு ஏன்னா இப்படிதான் பேசினார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அந்த அறிவு ஞாபகம் வரக்கூடியதான ஒரு அறிவு இருக்க பட்சல அந்த அறிவுக்கு ஸ்மரணம். முதல்ல சொன்னது சிரவணம், 2வது ஸ்மரணம். 2 அம்பாள் தான். சிரவண ஸ்மரணாத்மக ஞான ரூபாவா ததுக்தம் வாயு புராணேது வர்த்தமானான்யதீதானி ததைவ அநாகதான்யபி ஸ்மரதே சர்வகாரியாணி தேனாதௌ ஸ்மிருதிருச்சதே. வர்த்தமானான்யதீதானி மனுஷன் இப்பொழுது இருக்கக்கூடியதான பொருளை பற்றியதான அறிவும் அடைகிறான், முன்னால நடந்ததான அறிவும் அறிகிறான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்படி இருந்தேன் சார், அப்படி பண்ணினேன் சார், இப்படி பண்ணினேன், இப்படி நினைச்சேன், இப்படி ஆச்சு அப்படிங்கிறான். தான் முன்னால பண்ணினதான செயல்களை நினைக்கிறான் அல்லவா. அதே போல இது மேல நான் இப்படி பண்ணணுங்கிறது கூட நினைக்கிறான் அல்லவா. அவைகள்லாம் எப்படி சார் வருது? மனுஷனுக்கு பொருள் இருந்தா தானே அறிவு வரும், இருந்தாலும் நினைக்கிறானே அது இதனால. அதான் வர்த்தமான அதீதானே பிரசன்ட் பொருளுடைய ஞானமும், அதீதானே நடந்த சம்பவங்களுடைய ஞானமும், ததைவ அநாகதான்யதி சில சமயத்துல இப்படி பண்ணினோம்னா இப்படி வரும் அப்படிங்கறது கூட பிளான் பண்ற பாருங்க. ஸ்மரதே சர்வகாரியாணி தேனாதௌ ஸ்மிருதிருச்சதே இத்யுக்தம் தேவி புராணே தோ ஸ்மிருதி சம்ஸ்மரணா தேவி. அம்பாளுக்கு ஸ்மிருதின்னு பேர் வச்ச என்ன சுவாமி சம்ஸ்மரணா, எல்லாத்தையும் நினைக்கிறார். ஏதோ ஒரு மூலையில சென்னையில ஒரு இடத்துல நீங்க இருந்துட்டு அம்பாளுடைய நாமாவை கேட்க
ஓஹோ இந்த சேர்த்திருக்கா அதனால சேமம் உண்டாகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு புண்ணியத்துல சேர்த்துக்கிறார். உங்களுக்கு ஏதாவது பாபம் இருந்தால் அதை தொடர்ச்சி எடுத்துட்டு மனுஷனுக்கு நல்லது வரட்டும் அப்படிங்கறத நினைக்கிறான். அதனால நமக்கு தெரியாம கேட்கிறோம் பார்த்தேன். இந்த கேட்கக்கூடியதான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கறது. இது மேல ஒரு நாம அதை சொல்ல போறேன். அம்பாளுக்கு புண்ணிய சிரவண கீர்த்தனா, கேட்டாலே புண்ணியம். அம்பாளுடைய நாம அவ கேட்டாலே புண்ணியம். என்ன புரிஞ்சதுன்னு என்ன புரிஞ்சது இன்னொருத்தருக்கு என்ன அவளுக்கு புரிஞ்சது, அவளுக்கு என்ன புரிஞ்சதோ எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது. ஆனா விவகாரம் என்ன புண்ணியம் வேண்டாம், கேட்டோ இல்லையா அந்த கேட்டத்தினாலேயே ஒரு புண்ணியமானது உண்டாகிறது. அப்படி எதபேட்சையா உத்தமம் அந்நியத் வஸ்து நாஸ்தி கா அனுத்தமா. அடுத்தது அம்பாளுக்கு பேர் என்ன? அனுத்தமான்னு பேர். அனுத்தமான என்ன அர்த்தம்? யாரை விட உயர்ந்ததான ஒரு பொருள் உலகத்துல இல்லையோ அந்த ஸ்வரூபத்துக்கு அனுத்தமானு பேர். அதுக்கு அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்து சொல்றோம். அம்பாளுக்கு சமமான ஒரு பொருள் உலகத்துல இல்லையா. சக்திக்கு சமமான பொருள் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? சக்தி இல்லாத போனால் பொருள் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நான் வெறுமனை வச்ச இடத்துல இருக்கும். உங்க காலத்துல எல்லா பொருளும் இருக்கு. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, காபி மெஷின் இருக்கு, எல்லாமும் இருக்கு. கரண்ட் இல்லைன்னா அது பொம்மையா இருக்க வேண்டியதான். காசு வாங்கினது அப்படியே தான் இருக்கு, செலவாச்சு அப்படியே இருக்கு. ஆனா அதுக்குள்ள சக்தி பூந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லா காரியமும் நடக்கும். அப்ப பொருள் சக்தியா சக்தி, பொருள் இல்லாத போனா சக்தி எதுக்கு சார் உபயோகப்படும்? தொட்டு பார்த்தா உபயோகப்படும், காணும் போயிடும். விவகாரம் என்னன்னா சக்திக்கு எப்பொழுதுமே ஒரு செயல் உண்டு. ஆனால் சக்தி இல்லாத போனா மற்ற பொருள் அந்தந்த செயலுக்கு உபயோகப்படாது. சக்தி மட்டும் பர்மனண்டா இருக்கணும். அந்த சக்தி தான் எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஹரிஹர பிரம்மாதிபி சேவிதா அப்படின்னு சொல்றது பார்த்தா. அப்படி ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் பா கதமற்ற புண்ணிய பிரபவத்தின்னு அந்த சக்தியினுடைய மகிமை முதல்ல சொன்ன பார்த்தா. அந்த ஸ்வரூபம் தான் சக்தி. ஆகையா நம்மளுக்கு என்ன பேரு? அனுத்தமா. இதை அனுபவிச்சு பார்க்கணும். சரீரம் எல்லாம் இருக்கு சார், கையை எடுக்க முடியல, ஏன்னா சாப்பிட்ட 4 நாள் அர்த்தம். கையை எடுக்க முடியல, ஏதாவது வேணுங்கிற. இப்ப என்னாச்சு? அந்த சக்தி இல்லாத போனா எல்லா உருப்படியும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த அன்னரசம் உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கும் சமானம் உண்டாங்கிறான். அந்த சக்தி இருந்தால் வசதியா இருக்க, சக்தி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியல. ஆகையால் எல்லாத்தோட வசதியா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு அனுத்தமான பேரு. எதபேட்சையா உத்தமம் அந்நியத் வஸ்து நாஸ்தி, எதை விட உயர்ந்ததான ஒரு பொருள் இல்லையோ அதற்கு அனுத்தமா திருஷ்யதே இது ஸ்ருதே. அத்வத்தமோ அபியதிகோன்யா அப்படின்னு பகவத்கீதையில விஸ்வரூப அத்தியாயத்துல விசேஷமா சொல்ற. நத்வத்தமோஸ்தி அபியதிகோ, உமக்கு ஈக்குவலண்டா உங்களை காண்டாலே பயமா இருக்கு அர்ஜுனா. அது வேணும் இது வேணும் பாக்கணும் அப்படின்னு. அது என்னால பாக்க, உங்களால காட்ட முடிஞ்சா, நான் பார்க்க முடிஞ்சா சொல்லுங்களேன், கேட்டுங்களேன் அப்படின்னு பகவான் பார்த்தார். சரி பண்ண என்ன அனாவசியமா நான் காட்டி இங்க கவலைப்பட வேண்டாம்னா சும்மா இருந்தேன். இவன் காட்டுங்கிற பரவாயில்ல. எங்க யாரு எதை கேட்டாலும் அதை அதிகமா கொடுக்கறதுங்க பகவான் ஸ்வரூபம். அதனால அவனுக்கு பார்க்கக்கூடியதான திறமை இல்லாத போனாலும் திவ்யம் ததாமி தேட்டோ, திவ்யமான பொருளை பார்க்கக்கூடியதான கெப்பாசிட்டி அவருடைய கண்ணுக்கு கொடுத்தார். கொடுத்த பிறகு அந்த ஸ்வரூபத்தை பார்த்தான். பார்த்த பிறகு என்னாச்சுன்னு ஒரே நடுக்கம் உள்ள. முதல்ல பார்த்த பிறகு விஸ்மயா விஷ்டா, ஆச்சரியமா இத்தனை தலைகள் என்ன புஷ் மாதிரி இருக்க. இத்தனையும் பார்த்த பிறகு பீஷ்ம துரோண பிரமுகதா பீஷ்மாச்சாரிய துரோணாச்சாரிய எல்லாம் அவர் பல்லுக்குள்ள மாட்டிட்டு இருக்க. அவர் சில பேர் உள்ள போறா, சில பேர் தொங்கிட்டு இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நாக்கால வழித்து உள்ள தள்ளிட்டே இருக்காராம். இந்த ரூபம் பார்த்தேன்ல, காளி மாதாவை பார்த்தாலே பயப்படுறவா ரொம்ப பேர். இந்த விஸ்வரூபத்தை பார்த்தா என்ன பண்ணு இருப்பான் பாருங்க. இப்படி எல்லாமே வேகமா ஓடிக்கொண்டிருக்குன்னா நதிகள்ல சமுத்திரத்துல சேர்றா போலையும்
இந்த வெட்டு தீப பூச்சிகள்லாம் இப்படி தீபத்துல விழுந்து பிராணனை விடுறா போலையும் இந்த நம்ம ஜனங்களும் கௌரவாலும் சேர்ந்து அந்த அவருடைய வாய்க்குள்ள ஓடிட்டே இருக்காளாம். அப்படி அந்த ஸ்வரூபத்தை பார்த்த சுவாமி இந்த மூடி கொடுக்க போர் உண்ட நீ வேணும்னா காட்டணும் போறோம்னா நிறுத்தணும் என்ன நினைச்சவர்கள் இருந்தாலும் பகவான் அப்படி சொல்றாரா பரம கருணிக்க சரி சேனை ரூபேன சதுர்புஜேனா இதுவரைக்கும் எனக்கு அந்த 4 கைகளோட எந்த சேவையை சாதிச்சேடோ அதே சேவை மறுபடியும் கொடுக்கும். இதனால என்ன தெரிகிறதுன்னா மற்ற எல்லோரும் கிருஷ்ணனை 2 கையோட தான் பாத்திருக்கா, அர்ஜுனன் மட்டும் 4 கையோட பாத்திருக்கான். இருந்தாலும் பகவானுக்கு ஞாபகம் வரல. அவன் என்ன சொல்றது தேனைவ ரூபேன சதுர்புஜேனா இதுவரைக்கும் எனக்கு எந்த சேவை சாதிச்சேடோ 4 கைகளோட அதே சேவையை சாதிக்கணும்னு கேட்கிறான். இருந்தாலும் விஹாரசையாசன போஜனேஷோ தத்தாமயே சுவாமஹமப்ரமேயம் உன்னோட கூட சேர்ந்து கோலி விளையாடினேன், உன்னோட சேர்ந்து ஒரு கட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஒரு கட்டிலேயே படுத்துட்டு இருந்தோம், ஹே கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன். இப்பன்னா தெரியுது நான் எவ்வளவு தப்பு பண்ணினேன்னு. நீங்க எவ்வளவு பெரியவர், நான் சாதாரண வியக்தி. டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுது தெரியுமா? நான் கவனிக்கலேன்னு நம்மளோட படிச்சவர் தானே, நம்மளோட இருந்தவர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்படாது. வந்துருது நம்ம தற்காமேயம் அப்படின்னு நம்ம தரமாட்டா. ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு அந்த பரமேஸ்வரனிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சகுண ரூபத்துல அவ்வளவு பயம் இருக்கு. அந்த இடத்துலதான் சொல்ற நத்தமூர்த்தி உமக்கு ஈக்குவலாக யாரும் இல்லையே அபியதிகா உங்களையில உயர்ந்தவாறு யார் எப்படி இருக்க முடியும்? அதே கிருஷ்ணஸ்வரூபம் தான் அம்பாள் அனுத்தமா. தேவி பாகவதே திருத்தீய ஸ்கந்தேதி ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம் நவதந்தி ஜனஸ்ததா. பகவான் ருத்ரன் கைலாசத்துல இல்லைன்னு ஒண்ணும் சொல்றது இல்லையா. கிருஷ்ணாவதாரத்துல மகாவிஷ்ணு அங்க இல்ல, வைகுண்ட லோகத்தை காலி பண்ணிட்டு வந்துட்டார். தேவகி கர்ப்ப சம்பூதா அங்க இல்ல, பூர்ணாவதாரமா வந்துட்டார். நகலு கோபிகா நந்தராம் கிருஷ்ணா அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதற்கு எல்லோருடைய சரீரத்திலையும் அந்தராத்மாவாக நீங்க இருக்கல கிருஷ்ணா அப்படின்னு கோபிகளே பார்த்தா அந்த ஆத்மஸ்வரூபமாக வந்தாச்சு. அங்க விட்டு ஒத்தரும் இல்ல. ஆனாலும் விஷ்ணு இல்லையேன்னு சொல்லலையா, ருத்ரன் இல்லையேன்னு சொல்லலையா. ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம் நவதந்தி ஜனஸ்ததா. இல்லாத போனா வேற ஒண்ணு வச்சு உபயோகப்படுத்துற. அப்படித்தானே காபி பொடி 1000 ஃபில்டர் காபி என்ன பண்றது, திடீர்னு கொண்டு வந்து அந்த இன்ஸ்டன்ட் காபி குருன்னு ஒண்ணு அதை வந்து போட்டு சாப்பிடுற. சாப்பிடாம மட்டும் இருக்க முடியாது, காலம் இருக்கும். இது இல்லைன்னு இன்னொன்னு சாப்பிடணும். அது இது இல்லையோ அது இல்லையோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றா. ஆனா என்னன்னு சக்திஹீனம், ஒருவேளை சக்திஹீனம்னா என்னன்னு ஏதா சர்வே பிரவரந்தின ராஜமன் சக்தி இல்லைன்னு சொன்ன அவனுக்கு என்ன தரலாகும்? ஒரு சக்தியும் கிடையாது, அவனோட ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. அவனுக்கு காசு இல்லையா போனா போறதுங்கிறான், அது இல்லையா போனா போறது, சக்தி இல்லையா பிரயோஜனம் இல்லை போங்க அப்படிங்கிறான். அந்த சக்தி இருந்தா அவ்வளவு மரியாதை இருக்கு. அனுத்தமா இது நனுத்த பரப்பிரேரிதா மா புத்தே ஐஸ்வர்யம் வா யஸ்யாஹா இன்னொன்னு பார்க்கணும். அனுத்தமாங்கிறது ந புத்தமா, யாரை விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இல்லையோ, உத்தமமான ஸ்வரூபம் இல்லையோ அதே அனுத்தமா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னால சொல்லும் பொழுது எதபேட்சையா அந்நத் வஸ்து உத்தமம் வஸ்து நாஸ்தி சா அனுத்தமா பகுரியை சொல்லி எதை விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் ஒண்ணும் இல்லையோ அது அனுத்தமான்னு சொன்னேன். இப்ப அனுத்தமா அப்படின்னு இருக்கிற இந்த நாமாக்களை எப்படி பிரிக்கிற பாருங்க. அனுத்தமா நுத்தா இன்னொத்தனால் தூண்டப்படாமல், தூண்டப்படாதான மா புத்தி ஐஸ்வர்யம் வாயஸ்யாக இவா. லோகத்துல மனுஷாள் எல்லாரையும் பாருங்க, அவ எதை பண்ணினாலும் அவளை இன்னொருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லித்தான் அந்த காரியம் பண்றான். தானே ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோ கிடையாது. ஏன் சார் இப்படி பண்ணேன், ஏதாச்சுக்காரி இப்படி சொன்னா அதனால பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்படி படிக்கிறேன், ஸ்கூல்ல டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுத்தார் ஆகையால் அப்படி 1 2 3 சொல்லல தவிர 1 5 8 3 ஏன் சொல்லல சார். அப்படி படிக்கலையேனா ஏன் அப்படி சொல்லப்படாதா? சொல்லப்படாது. என்னன்னு இப்படித்தான் படிச்சிருக்கோம்.
பழைய நாள்ல இருந்து எந்த வழியில போயிருக்கோ அப்படியே அறிவு இருக்கு உங்களுக்கு. அறிவை எப்படி சொல்றாலும் அப்படித்தான் உபயோகப்படுத்துறேனே தவிர வேற எதுவுமா உபயோகப்படுத்துறல. ஒருவேளை உபயோகப்படுத்தினாலும் மற்றவர்கள் அதை கண்டிக்கிற. நோய் என்ட்ரில உள்ள போனா போலீஸ்காரன் பிடிச்சுக்கிறான். ஏண்டான போகப்படாது, ஏண்டான எல்லாரும் பாத்தியா எப்படி போறா, அப்படிதான் நீங்க இருக்கணும். மனுஷனுடைய புத்திய என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த வழியாகத்தான் தூண்டி ஆகணும். அவ சொன்ன வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நிஜமாக மனுஷனுக்கு சுவாதந்திரம் இருக்கா பாத்தீங்களா? ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மோட்சம் வந்தாதான் பவதி. அந்த ஞானம் வந்த பிறகுதான் மனுஷனுக்கு ஸ்வராஜ்யமே தவிர ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகம் ராஜ்யம் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் அது வரைக்கும் நமக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் சொசைட்டி எப்படி சொல்றதோ அப்படித்தான் நடந்துக்கிறேன். காசுக்கு வரணும்னா ஒரு மாதிரி ட்ரஸ்ட், வேற விதமா இருந்தா இன்னொரு மாதிரி ட்ரஸ்ட். ஏன் சார் இங்க அப்படி ஏன் வரலன்னு வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவார் சார். நம்ம எப்படி இருக்குமோ அப்படித்தானே. என்ன சுவாமி யாராவது சொன்னாடா சொல்லியிருக்க, என்ன தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு. தர்மசாஸ்திரம் நினைக்க எப்படி சொல்லிருக்கோ அப்படிதான் நடந்திருக்கோம். ஆல் யுவர் நாலேஜ் நீங்க எதை பண்ணினாலும் அது ஒரு கிளாசிஃபை பண்ணி ஒரு கோடிஃபை பண்ணி அப்படித்தான் நடக்கிறதே தவிர என் இஷ்டமாக நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அது நம்மளால முடியாது, நம்மளால முடியும். அதனால பரப்பிரேவிதா இன்னொருத்தரால் ஏவப்படாமல் ஏவப்படாதான புத்தி யாருக்கு இருக்கோ ஐஸ்வர்யம் யாருக்கு? ஐஸ்வர்யாதிகள் இச்சையாக எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் எல்லாமே அம்பாளுக்குத்தான் இருக்கு. வா ஸ்வதந்திர புத்தி சகஜ ஐஸ்வர்யாதா. ஸ்வதந்திர புத்தி எதை நினைச்சாலும் பண்ணலாம். உங்களுக்கு இன்னைக்கே மோட்சம் கொடுக்கலாம், கொடுத்துக்கலாம். பாரத கர்ம இது கம்பிரதி வஞ்சனேயம். நீலகண்டேஸ்வரர் கேட்கிறார், மீனாட்சி பக்தர் அவர், யாருட்ட ஏமாத்துற? உன் கால் கட்ட வரலனால என்னுடைய பிராரப்த கர்மாவை அழிக்க முடியாத உன்னால, ஏன் அழிக்கல அப்படின்னா நீ நினைக்கிற அவ்வளவுதான். இதுக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆனா என்ன நினைக்கிற, அவன் பிராரப்த கர்மாவை அனுபவித்து அதனால வைராக்கியம் அதனால அவன் குருவை அடைஞ்சு அதனால அவனுக்கு மோட்சம் வரட்டுமே. நான் இதை அழித்து விட்டேன்னா அவனுக்கு மோட்சம் வராது. அறிவினால் தானே மோட்சம் வரணும். அந்த அறிவு குருவிட்ட தானே இருக்கு, குரு வழியா தானே வரணும். என் பிராரப்த கர்மாவை அழிச்சதுனால லாபம் இல்ல. இந்த பிராரப்த கர்மால வரக்கூடியதான துன்பம் வைராக்கியத்தை விடும். அந்த வைராக்கியமா குரு சந்நிதியை கேட்க வச்சோம். அதனால நான் பண்ணுவேங்கிற அபிப்பிராயத்துல இருக்கேன். நீ அது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சமாதானம் சொல்ற. ஏவன்னா அப்படி சுதந்திர புத்தியா இருக்கக்கூடியது சகஜமான ஒரு ஐஸ்வர்யமா அம்பாடத்துல இருக்க. அப்படி அம்பாடிய ஸ்வரூபம் சொன்னேன். அதுக்கப்புறம் புண்ணிய கீர்த்தி புண்ணியலப்ய புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னு அம்பாடிய ஸ்வரூபம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஸ்ரவண கீர்த்தனங்கள்னாலேயே புண்ணியம் வரக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இத புண்ணியமாக இருக்கக்கூடியதான நவராத்திரி சந்தர்ப்பத்துல அடுத்த வாரம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கிளாஸ் வச்சுக்கலாமோ?